வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாம்காக நம்ம கிரவுன் அகாடமில நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டாஸ்க், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்ம அகாடமில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டுடைய சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். பாத்துட்டீங்கன்னா நம்மளோட சிலபஸ் இருக்கிற யூனிட்லயே திஸ் இஸ் ஸ்லைட்லி அ வாஸ்ட் யூனிட். இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் குரூப்ல ஆரம்பிச்சு அடுத்து சப் குரூப், அதுக்கப்புறம் அப்படியே அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுல என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நம்ம குரூப்ஸ் பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இருந்துட்டு ரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ், ரிங் அந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் இங்க வரைக்கும் நம்ம ரிங் பத்தி தான் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் அல்ஜீப்ரா ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் ஃபார்ம்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசி இருந்திருக்காங்க. பட் இந்த அல்ஜீப்ரா பத்தி பேசணும், இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னாலே நமக்கு வெக்டர் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ வி ஸ்டார்ட் வித் வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், இந்த சப்ஸ்பேஸ் வரைக்கும் என்னங்கிறது நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருந்திருப்போம். அண்ட் ஃபைனலி வி வில் டாக் அபவுட் டியூவல் ஸ்பேசஸ் அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். இப்போ இதுக்காக ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்சஸ்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹர்ஸ்டைன், ஃப்ராலே, டம்மிட், கேலியன், ஆர்டன், கென்னத் ஹாஃப்மேன், ஸோ பேசிக்காவே ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்னு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய மெட்டீரியலே ரெடி பண்ணி இருந்திருக்கான். சரிங்களா? இப்போ இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சிலபஸ்ல ஓவரால் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்மே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். இப்போ குரூப் தியரி ஆகட்டும், ரிங் தியரி ஆகட்டும், இல்ல ஈவன் நம்ம அனாலிசிஸ்க்கே போறோம் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக்ஸ் இருக்கு. அதாவது இந்த செட்ஸ், மேப்பிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மேப்பிங்ஸோட டைப்பு, அப்புறம் இங்க அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும், அது குரூப் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா என்னங்கிறது ஒரு விஷயம் தெரியணும். அப்போ இந்த பைனரி ஆப்ரேஷனை எப்படி ஒரு மேப்பிங்கா நம்ம டிஃபைன் பண்றோம், லைக் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது பைனரி ஆப்ரேஷன் சொல்லிடுறோம். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே. பட் மேத்தமெட்டிக்கலா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அந்த விஷயம் நமக்கு தெரியணும்ல, அதையும் நம்ம பேசுவோம். சரிங்களா? இந்த ப்ரிலிமினரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குரூப்னா என்ன, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் குரூப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட we will get into group. இப்போ ஒரு செட்னு இருந்துச்சுன்னா சப்செட் எடுக்க முடியுது. அப்ப குரூப்புக்கு அந்த மாதிரியான ஒரு சப் ஸ்ட்ரக்சர் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், கொடுக்க முடியும். அந்த மாதிரியான இதை தான் we call it as a சப் குரூப். ஓகே, அப்போ குரூப்புக்கும் சப் குரூப்புக்கும் மெயினா என்ன ரிலேஷன் இருக்கு? சப் குரூப்புக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கா? சரி, ஒரு விஷயம் இருக்கு, அதே மாதிரி அதுக்குள்ள இன்னொன்னு இருக்குன்னு சொல்றது த்ரூ நம்மளால வேற ஏதாவது பேச முடியுமா? அந்த கேள்விகள் எல்லாம் இந்த இடத்துல கொஸ்டின்ஸா நமக்கு வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து அப்படியே நமக்கு போகும். சரி, சப் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது சைக்கிளிக் குரூப். இது என்னடா குரூப்? ஓகே, புதுசா சைக்கிளிக் அப்படின்னு ஒரு விஷயத்த இது பண்றாங்க. இப்போ இந்த சைக்கிளிக் குரூப்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட் சப்செக்ஷன்ஸ்மே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்கிளிக் சப் குரூப்னா என்னன்னு நம்ம பேசுவோம். ஓகே, அப்போ சப் குரூப்புக்கு ஒரு சைக்கிள் ஸ்ட்ரக்சர் நம்மளால கொடுக்க முடியுதா அப்படிங்கறதுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த சைக்கிள் ஸ்ட்ரக்சர்னா என்னங்க? ஒண்ணு இல்ல, சைக்கிள் என்ன பண்ணும்? சுத்தும். ஒரு இடத்துல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் எத்தனை ஸ்டெப் வேணாலும் போங்க, ஆரம்பிச்ச இடத்துக்கே உங்களால திரும்ப வர முடியுதா? வர முடிஞ்சது அப்படின்னா அதைத்தான் சைக்கிளிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சப் குரூப்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சா அந்த இடத்துக்கே நம்மளால திரும்ப வர முடியுதா? குரூப்புமே அதே ஸ்ட்ரக்சரை ப்ரிசர்வ் பண்ணுதா அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் நமக்கு குரூப் ஃபைனைட்டா, இன்ஃபனைட்டா அப்படிங்கிற விஷயங்களையுமே எக்ஸ்ட்ரா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டெஃபினேஷன்ஸ்மே லைக், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஃபைனைட் அண்ட்
இன்ஃபனைட் குரூப்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் நம்ம டிஃபைன் பண்றோம். அதுக்கு வந்து டெக்னிக்கலா வி கால் இட் அஸ் தி ஆர்டர் ஆஃப் அ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரூப்புக்கு மட்டும்தானா, குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு நம்ம பேச முடியாதா? அப்போ ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னா என்ன? இந்த விஷயங்களுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது குரூப் தியரியில தி பிக்கெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் இஸ் திஸ் லெக்ரான்ஜ் தியரம். இந்த லெக்ரான்ஜ் தியரம் வந்து இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபைனைட் குரூப்ஸ். சரிங்களா? சோ ஃபைனைட் குரூப்னா என்னங்கறத நம்ம பார்த்துருந்தோம். சோ இந்த ஃபைனைட் குரூப் வச்சுக்கிட்டு குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சப் குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் வந்து இந்த லெக்ரான்ஜ் தியரம். இந்த லெக்ரான்ஜ் தியரத்துல இருந்து அடுத்தடுத்து ஃபர்தரா போகும்போது நமக்கு அந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை we will subdivide லைக் சின்ன சின்ன பீசஸா வந்து நம்மளால டிஸ்டைன் பீசஸா பிரிக்க முடியும். அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய ப்ராசஸ், அந்த பிரிச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பிளாக் இருக்கு பாத்துட்டீங்களா, இதெல்லாம் தான் வந்து நம்ம கோசெட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அப்படியே போகும்போது சப் குரூப் நம்ம கிட்ட இருக்கு. பேசிக்கா சப் குரூப் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சப் குரூப் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் அது வந்து சைக்கிளிக் சப் குரூப்னு மாறுச்சு. இந்த இடத்துல நார்மல் சப் குரூப் அப்படின்னு மாறப்போகுது. ஓகே, அடுத்தது இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இங்க நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்ல, இதை பத்தி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து இந்த கவுண்டிங் பிரின்சிபல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பேச போறோம். ஓகே, சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா ஜஸ்ட் குரூப்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும். ஓகே, அந்த மாதிரி எவ்வளவு குரூப் இருக்கும், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிலதை பார்த்துருந்துருப்போம். பட் அந்த மாதிரி எவ்வளவு குரூப் வேணாலும் இருக்கும். ஓகே, குரூப்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா ஜென்ரலா ஜிங்கிற ஒரு நோட்டேஷன் கொடுத்துருந்துருப்போம். அது கூட வந்து ஒரு ஆபரேஷன் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் என்கிட்ட வந்து வேற இன்னொரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டு பேசிக்கா குரூப்ங்கிறது என்னது, ஒரு செட்டு. அப்ப இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் நடுவுல என்னால வந்து ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே, அந்த மேப்பிங் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அத ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆபரேஷன் ப்ரிசர்விங். என்னடா இந்த மாதிரி எல்லாம் பெருசா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, இவன் என்னமோ புதுசா சொல்றானே அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. அந்த ஆபரேஷன் ப்ரிசர்விங்னா என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் இன்னும் கிளியரா சொல்லுவேன். அதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய அந்த கர்னல்னா என்ன, இமேஜ்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம், அதோட ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது இதே இதுல ஹோமோமார்பிசம் மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு சில ஸ்பெஷல் டைப்ஸ் எல்லாம் வரும். அது என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஐசோமார்பிசம். சரிங்களா? அடுத்து இந்த ஐசோமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு புரிஞ்சுன்னா தென் அதுல இருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து ஆட்டோமார்பிசம். ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு விஷயம். இதுல எதுலயுமே வந்து சம்மந்தம் இல்லாம புதுசா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குரூப் தான் வந்து இந்த பெர்முடேஷன் குரூப். ஓகே, அந்த பெர்முடேஷன் குரூப்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்த்துட்டு அடுத்தது கேலேஸ் தியரம் போவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இங்க கடைசியா வந்து நின்ன இந்த ஆட்டோமார்பிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் நம்ம பார்த்த இந்த பெர்முடேஷன் கான்செப்டையும் வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த கேலேஸ் தியரம். அது என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே இருந்துட்டு நம்ம தியரி, அது கூட வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நமக்கு ரெகக்னைசேஷன் டிப்ஸ். மேபி நான் உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ இது பண்றேன். இங்க பாருங்களேன், பைனரி ஆபரேஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணி முடிச்சதையுமே எக்ஸாம்ல நம்ம அதை எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், எதை கரெக்டா ஞாபகம் வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் வி வில் ஹேவ் ஃபியூ ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? சோ இந்த ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக் முடியும் போதுமே இல்லைன்னா ஒரு சாப்டர் முடிகிற இடத்துல இருந்துட்டு யூ வில் ஹேவ் சம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் வந்து நம்மளோட மெட்டீரியல்ல கம்பைண்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். எஸ், ஃபைன். நவ் கம்மிங் பேக் டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ரிங் தியரி. இப்போ குரூப் தியரிக்கும் ரிங் தியரிக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு செட்டு தான், இதுவும் ஒரு செட்டு தான். கொடுக்குற நோட்டேஷன் ஜிஆர்னு கொடுக்குறோம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி குரூப் ரிங் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி
ஒரு நொட்டேஷனை கொடுத்துறோம். இங்க ஒரு பைனரி ஆபரேஷனை நம்ம இது பண்றோம். அந்த ஆபரேஷனுக்கு நீங்க எப்படி வேணாலும் நொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்னு வச்சுக்கோங்க, ஆஸ்ட்ரிக்னு வச்சுக்கோங்க, பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா ஒரே ஒரு ஆபரேஷன் தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஒரு ஆபரேஷன் இல்லாம யூ வில் ஹேவ் டூ ஆபரேஷன்ஸ். இந்த ரெண்டு ஆபரேஷனை யூஸ்வலா நம்ம டினோட் பண்றது அடிஷன் மல்டிப்ளிகேஷன். இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இது எப்பவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச அடிஷன் தெரிஞ்ச மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் மைட் பி டிஃபைன்ட் இன் சம் நியூ வே ஆஸ் வெல். ஆனா மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு நான் எம்டி செட் வித் டூ ஆபரேஷன்ஸ். அந்த ரெண்டு ஆபரேஷனுக்கு வந்து ஒரு சில ஆக்சியம்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ரிங் அங்க வந்து குரூப்பை வந்து எப்படி சைக்கிளிக் குரூப், அடுத்து பெர்முடேஷன் குரூப், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபர்தரா இது பண்ணும். அந்த மாதிரி இந்த ரிங்கை வந்து பல விதமா வந்து நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். அதுல ஒன் ஆஃப் த கிளாசிபிகேஷன் தான் வந்து இன்டெகிரல் டொமைன். ஓகேங்களா? அந்த இன்டெகிரல் டொமைனை பத்தி இதுல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது உங்ககிட்ட ரெண்டு ரிங் இருக்கு அப்படின்னா எப்படி அங்க ரெண்டு குரூப்புக்கு நடுவுல மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பாக்குறோம். அங்க எக்ஸ்ட்ரா என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பேசணும். ஆபரேஷன் ப்ரிசர்விங். அதே ப்ராப்பர்ட்டி இங்கேயும் நம்ம இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா இது என்னது? திஸ் பிகம்ஸ் a homomorphism of rings. ஓகே. அடுத்தது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிங், பாலினாமியல் ரிங்ஸ் அப்படின்னா என்னங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அங்க நார்மல் சப் குரூப், குரூப் தியரியில நார்மல் சப் குரூப்னு ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கான்செப்ட் ரிங் தியரியில என்னன்னா ஐடியல். சோ அந்த ஐடியல்னா என்ன? ஓகே. அங்க வந்து அந்த நார்மல் சப் குரூப்பை வச்சுக்கிட்டு we can define something called quotient group. இங்க அதே மாதிரி quotient ரிங்னு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஐடியலுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் இது பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும், அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கடைசியா யூக்ளிடியன் ரிங். ஒரு ரிங்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தட் பிகம்ஸ் அன் யூக்ளிடியன் ரிங். அந்த கண்டிஷன் என்ன, அதுல பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள வருது அப்படிங்கறது ஃபுல்லா இங்க டீட்டெயில்டா பேசுறோம். ஓகே. இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு செட்டு, அதுல ஒரு ஆபரேஷன் வச்சிருக்கீங்களா ரெண்டு ஆபரேஷன் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத பொறுத்து எல்லாம் மாறிட்டு இருந்துச்சு. இப்ப அடுத்ததுல பாத்துட்டீங்கன்னா we will have இந்த வெக்டர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு நான் எம்டி செட், அதுல ரெண்டு ஆபரேஷன். சோ அந்த ஆபரேஷனுக்கு இந்த மாதிரி நொட்டேஷன் நம்ம கொடுத்துருந்துருப்போம். இது கூட இன்னொரு ஃபீல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரிங். சரிங்களா? சோ அப்ப ரிங் அப்படிங்கும் போது அங்க வந்து நமக்கு பை டிஃபால்ட் ஒரு ஆபரேஷன் வந்துடும். ஓகே. இந்த ஃபீல்ட இந்த இடத்துல we call it as scalar field. சரிங்களா? இந்த செட்டுல நீங்க ரெண்டு ஆபரேஷன் நம்ம புதுசா டிஃபைன் பண்ணுவோம்னு சொன்னேன்ல, இதுல இந்த என்சர்க்கிள்டு பிளஸ் வந்து we call it as vector addition. ஓகே. இந்த ஆபரேஷன் வந்து இத வந்து we call it as scalar multiplication. இந்த வெக்டர் அடிஷன் அப்படிங்கிற ஆபரேஷன் வந்து that will just take that will get operated between the elements of V. ஆனா இந்த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? V ல இருந்து ஒண்ணு எடுக்கணும், F ல இருந்து ஒண்ணு எடுக்கணும். அதை ரெண்டையும் ரிலேட் பண்ணணும். இது தனியா வேலை பார்க்குது, இது தனியா வேலை பார்க்குதுன்னா நமக்கு ரெண்டு செட்டு தேவையே இல்லையே. ரெண்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா அது ரெண்டையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆபரேஷன் தான் வந்து இந்த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். இது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. இப்போ குரூப்புக்கு சப் குரூப்பு, ரிங்குக்கு சப் ரிங்கு, ஐடியல் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அதே மாதிரி இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம வெக்டர் ஸ்பேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சப் வெக்டர் ஸ்பேஸ் பேரு பெருசா இருக்கு, சப் ஸ்பேஸ் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இங்க லீனியர் ஸ்பேன். ஓகே. அப்ப ஸ்பேனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வருது. ஓகே. அந்த ஸ்பேனிங் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இன் லீனியர் ஃபேஷன் அது லீனியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக என்னென்ன டெர்மினாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதை பத்தி எல்லாம் ஃபர்தரா வந்து நம்ம இது பண்ணோம். இந்த ஸ்பேனிங் வந்து உங்களால வந்து சின்ன ஒரு சில ஸ்பேனிங்னு என்னது மொத்தமா கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? எங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அது கொஞ்சமா இருந்தாலும் அவங்களோட நெட்வொர்க் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி இங்க இங்கன்னு
இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஸ்பேனிங்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பேனிங் எந்த மாதிரி பண்ணிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வி ஹேவ் சம்திங் கால்ட் பேசிஸ் அப்படின்னா என்னங்கிறதையுமே வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வி ஆர் என்டரிங் இன்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ரெண்டு ரிங்குக்கு நடுவுல மேப்பிங் டிஃபைன் பண்ணோம், ரெண்டு குரூப்புக்கு நடுவுல மேப்பிங் டிஃபைன் பண்ணோம், இங்க அதை பத்தியே பேசல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரெண்டு வெக்டர் ஸ்பேஸுக்கு நடுவுல நீங்க டிஃபைன் பண்ணக்கூடிய மேப்பிங்கை தான் வந்து வி கால் இட் அஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவ்வளவே தான். அப்ப அந்த மேப்பிங் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், குரூப்ல எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணோமோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ரிங்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம் நல்லா பார்த்துட்டு வந்திருப்போம். இங்க வெக்டர் ஸ்பேஸுக்கும் அதை பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரும்போது அங்க ஐசோமார்பிசம் இருந்துச்சா, அப்ப இங்கே ஐசோமார்பிசம் இருக்கா, ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். ஓகே, அண்ட் இந்த இடத்துல இந்த பேசிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து தட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஓகே, இப்ப இந்த V1க்கு B1ன்னு ஒரு பேசிஸ் இருக்கு, இதுக்கு B2ன்னு ஒரு பேசிஸ் இருக்கு. இப்போ எல்லா வெக்டர் ஸ்பேஸுக்கும் யூனிக்கான பேசிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவசியம் இல்லை. ஓகே, அப்ப பேசிஸ மாத்த மாத்த அந்த மேப்பிங் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத ஈஸியான ஒரு வேலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்போ எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சு அப்படின்னாலும் அது கூட நம்ம ஒரு மேட்ரிக்ஸை அசோசியேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ மேட்ரிக்ஸ் அசோசியேட் பண்ண முடியுதுன்னா மோஸ்ட்லி என்னது, இப்போ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் B1ம் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் B2வும் சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, ஒரு n/n மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். அப்ப அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு we can find eigen values, eigen vectors, இதெல்லாம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியுதுன்னா a similar notion can be given for the linear transformation as well. ஸோ அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மளால eigen values, eigen vectors பத்தி பேச முடியும். அதைத்தான் அடுத்து இது பண்றோம். ஓகே, இப்போ அந்த அப்படி நம்ம கிடைச்ச மேட்ரிக்ஸ்க்கு இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு டைகனல் மேட்ரிக்ஸ் கொண்டு வர முடியுமா? சரி, டைகனல் தான் முடியல, அட்லீஸ்ட் ஒரு அப்பர் ட்ரையாங்குலரோ லோவர் ட்ரையாங்குலரோ ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொண்டு வர முடியுமா? ஏன் வந்து இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்லயும் டைகனல் மேட்ரிக்ஸ்லயும் வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணணும், பவர் 3 எடுக்கணும், 4 எடுக்கணும் அப்படின்னா தட் இன்வால்வ்ஸ் டூ மச் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். இதே உங்ககிட்ட இந்த ஏக்கு ஈக்குவலண்டா ஒரு டைகனல் மேட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்போ A பவர் 5 கேட்டேன் அப்படின்னா என்னது, தட் இஸ் நத்திங் பட் இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் பவர் 5, இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் பவர் 5, அந்த மாதிரி ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். 5 மட்டும் இல்ல 50 வேணாலும் நம்மளால ரொம்ப ஈஸியா எழுதிட முடியும். ஓகே, டயகனல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சரி எனக்கு ட்ரையாங்குலர் கூட ட்ரையாங்குலர் வச்சு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த மாதிரி நம்மளோட ஒரு கம்ப்யூட்டேஷன்ஸை வந்து ஈஸி பண்றதுக்காக தான் வந்து இந்த டயகனலைசேஷன், ட்ரையாங்குலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா that will involve some technicality. அந்த டெக்னிக்காலிட்டிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போவோம். மூவிங் ஃபர்தர், அடுத்து நமக்கு இருக்கிறது வந்து டியூவல் ஸ்பேஸ் அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். இப்போ இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் என்னன்னா எந்த ஒரு ஃபீல்டா இருந்துச்சுனாலும் அந்த ஃபீல்டு வந்து லைக் அந்த ஃபீல்டே 2 காப்பி எடுத்துக்கோங்க, ஒரு காப்பியை வந்து விங்கிற செட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, இன்னொன்னு ஃபீல்டாவே இருக்கட்டும். இது வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா ஆமா, இது வந்து வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ உங்ககிட்ட வெக்டர் ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு, அது F, ஆக்சுவல் வெக்டர் ஸ்பேஸ் Vயும் ஒண்ணு இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் நம்மளால மேப்பிங் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே, அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய மேப்பிங்கை தான் வந்து வி கால் இட் அஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 2 வெக்டர் ஸ்பேஸுக்கு நடுவுல மேப்பிங் அப்படின்னு நம்ம பேசணும்ல, அப்போ இது வந்து வெக்டர் ஸ்பேஸா மாறணும்னா அங்க ஒரு ஃபீல்டோட அவசியம் வந்திருக்கும், இதுக்கு ஒரு ஃபீல்டோட அவசியம் வந்திருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
அந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேஸுமே ஒரே சேம் ஃபீல்டோட உதவியை தான் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். அது ரெண்டையும் அந்த பைண்ட் பண்ற விஷயம் ஒரே ஃபீல்டா தான் இருக்கணும். ஓகே, அப்போ பேசிக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல்டோட உதவியை நாடி இருக்கும். அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் நடுவுல நீங்க ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றீங்க. அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் பாசிபிளா இருக்குன்னா எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த ஃபீல்டு அவனோட செல்ஃப் ஹெல்ப்லயே வந்து அது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸா மாறிடும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இது மாறிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அதுல பேசிஸ் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் இந்த இடத்துல பண்ண முடியும். அது இல்லாம இந்த இடத்துல வேற என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுது அப்படிங்கறத தான் வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். இங்க டியூவல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி உங்களால எவ்வளவு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள போட்டீங்கன்னா அது ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் டியூவல் ஸ்பேஸ். இப்பவே நான் ரொம்ப சொன்னேன் அப்படின்னா தட் வுட் பி டூ மச் ஃபார் யூ கைஸ். இந்த 5.1 5.2 இது ஃபுல்லாவே இருந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண அந்த லீனியர் ஃபங்க்ஷனல் அதுல ஃபர்தரா என்னென்ன பண்றோம், அதுக்கு ஏதாவது யூசேஜ் இருக்கா, அதெல்லாம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருந்திருப்போம். ஓகே, அடுத்தது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டிஃபைன் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் மேப்பிங் தான். சரிங்களா? ஸோ இது வந்து எங்கிருந்து எங்க டிஃபைன் பண்றதுன்னா உங்ககிட்ட வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்தே நீங்க 2 எலிமெண்ட் எடுக்க போறீங்க. ஓகே, அதோட ரிசல்ட் வந்து உங்களோட ஃபீல்டுல இருக்கான்னு நீங்க பார்க்க போறீங்க. அப்படி வந்து உங்களால ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியுது அண்ட் அந்த மேப்பிங் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அத இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்டு கூட இந்த இன்னர் ப்ராடக்ட சேர்த்தும் போது அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா நமக்கு மாறிடுது. ஓகே, அப்போ ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண முடியும், அதுல எக்ஸ்ட்ரா என்னென்ன உங்களால டிஃபைன் பண்ண முடியும், அதெல்லாம் தான் வந்து அடுத்து இந்த செக்ஷன் 5.4 5 6 7 இது எல்லாத்துலயுமே இருந்திருக்கு. சரிங்களா? இதுல இந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா இந்த கிராம் ஸ்கிமிட் ஆர்த்தோ நார்மலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு தட் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட் இல்ல அதுல என்ன இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா தென் ஐ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் டீச்சிங். ஓகே, அது வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்க போறோம். கடைசியா நம்ம மெட்டீரியல் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அந்த 100 கொஸ்டின்மே வந்து மேபி அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்பிட்வீன்ல வரக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோ செஷன் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுவுமே வந்து கவர் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் let us end the introduction to algebraic structures. Soon we will meet you in the course.